எதற்காக இந்த ரமலானில் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினான்? அந்த ரமலானுடைய மாதத்தில் பிடிக்கின்ற நோன்புக்கும் இடையில் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கேட்க வேண்டிய கேள்வி என்ன? ரமலானிலே நோன்பு பிடித்து இறையச்சத்தை உருவாக்கி கொள்ள வேண்டிய நானும் நீங்களும் ரமலானில் இறக்கப்பட்ட அல் குர்ஆனின் மூலம் நேர்வழி பெறுகிறோமா? அல் குர்ஆனை ஓதவில்லை என்றால், அல் குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதை படிக்கவில்லை என்றால், அல் குர்ஆனை ஆழமாக சிந்தித்து வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தவில்லை என்றால், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஒவ்வொரு இரவையிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களை சந்திப்பார்கள். எதற்காக தெரியுமா? ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் அல் குர்ஆன் என்பது எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும். முஸ்லிம்களாக வாழ்வதனால் இந்த உலகத்தில் எத்தனை பெரிய நெருக்கடிகளை சந்திக்கிறோம். இந்த உலக முஸ்லிம்கள் ஏன் சோதிக்கப்படுகிறார்கள்? ஏன் நெருக்கடிக்கு உள்ளாகிறார்கள்? படைத்தவன் ரப்புடைய நலவுக்காக, மார்க்கத்தின் நலவுக்காக, மறுமை நலவுக்காக இந்த உலக கஷ்டங்களுக்கு மத்தியில் அல் குர்ஆனோடு ஏன் சகோதரர்களே நானும் நீங்களும் கொஞ்சம் உறவை பேணக்கூடாது என்று சிந்தித்தால், குர்ஆனை புறக்கணித்தவர்களில் நானும் நீங்களும் ஆகிவிட்டால், குர்ஆனை கணக்கெடுக்காதவர்களில் நானும் நீங்களும் ஆகிவிட்டால் மறுமையிலே வெற்றி பெற முடியுமா? இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள், கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கிட்டு செல்லும் என்று சொன்னவனாக இப்பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் விசாலமான அருளும் அவனுடைய விசாலமான பாவ மன்னிப்பும் அவனால் வழங்கப்படுகின்ற நரக விடுதலையும் எங்களை வந்து சேர்ந்திருக்கின்ற இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து, அந்த ரமலானுடைய மாதத்தின் முதலாவது ஜும்ஆவுடைய தினத்தில் வீற்றிருக்கின்ற நானும் நீங்களும் இந்த ரமலானுடைய மாதம் எங்களிடத்தில் என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கின்றதோ அந்த நோக்கத்தை நாங்கள் அடைந்து கொண்ட நிலையில் இந்த ரமலானை கழிக்கிறோமா என்ற ஒரு கேள்வியை எப்பொழுதும் நானும் நீங்களும் எங்களுக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த ரமலானுடைய மாதம் என்னையும் உங்களையும்
அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக மாற்றி, உண்மையான இறையச்சம் உள்ளவர்களாக மாற்றி, உண்மையான முஸ்லிமாக வாழச் செய்து, அல்லாஹுவின் விசாலமான மன்னிப்பை பெறக்கூடிய நிலையில் என்னையும் உங்களையும் மாற்றுகின்ற நிலையில் திடீரென்று மரணம் வந்துவிட்டால் ரையான் என்று சொல்லப்படுகின்ற அந்த சுவனவாயிலினால் சுவர்க்கம் நுழைகின்ற அந்த பாக்கியத்தை பெற்றவர்களாக நானும் நீங்களும் வாழுகிறோமா? அல்லது ஏனைய 11 மாத காலங்களை போன்றும் செய்த பாவங்களில் தொடர்ச்சியாக இருக்கிறோம், பாவங்களில் மூழ்கி இருக்கிறோம், அமல்கள் இபாதத்துக்கள் நல்ல காரியங்களில் பொடுபோக்கு செய்கிறோம் என்றால், இந்த நிலையில் எங்களுக்கு மரணம் வந்துவிட்டால் என்ன நிலை என்பதை பற்றியும் எங்களுக்குள் நாங்கள் அதிகம் கேள்வி கேட்டுக் கொண்டவர்களாக இந்த ரமலானை கழிக்க வேண்டிய நிலை இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த ரமலானுடைய மாதம் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் வந்திருக்கிறது. இந்த ரமலானிலே நானும் நீங்களும் நோன்பு பிடித்திருக்கிறோம் என்றால் எதற்காக இந்த ரமலானில் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினான் என்ற ஒரு கேள்வியை கேட்டால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலானுடைய மாதம் இருக்கிறதே, அந்த மாதத்திலேதான் அல்லாஹ் அல் குர்ஆனை இறக்கி வைத்தான். எதற்காக? ஹுதல் லின்னாஸ், மனித சமூகத்துக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்பதற்காக. வபையினாத்தின் மினல் ஹுதா, நேர்வழியின் தெளிவுகளாக அமைய வேண்டும் என்பதற்காக. வல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுவதற்காக இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் அல் குர்ஆனை இறக்கி வைத்தான். ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர, எனவே அந்த மாதத்தை, எந்த மாதம்? அல் குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த மாதம், ரமலானுடைய மாதத்தை நீங்கள் அடைந்தால், உங்களில் அடைந்து கொள்பவர் ஃபல்யசும்ஹு, அவர் நோன்பு பிடிக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பாண்டவர்களே, என்னையும் உங்களையும் நேர்வழிப்படுத்துவதற்காக, எனக்கும் உங்களுக்கும் சத்தியத்தில் தெளிவு தருவதற்காக, எனக்கும் உங்களுக்கும் சத்திய பாதையை காட்டி, சுவனப்பாதை இதுதான், அதிலே நீங்கள் பயணியுங்கள், நரகப்பாதை இதுதான், அதிலே நீங்கள் பயணித்து விடாதீர்கள், நேர்வழி இதுதான், அதிலே நீங்கள் பயணித்துக் கொள்ளுங்கள், வழிகேடு இதுதான், அதிலே நீங்கள் பயணித்து விடாதீர்கள் என்று தெளிவுபடுத்துவதற்காக அல் குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைத்த மாதம் ரமலானுடைய மாதம் என்றால், அதற்கு நன்றி செலுத்துவதற்குத்தான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடிக்க சொல்கிறான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே இந்த ரமலானுடைய மாதத்திற்கும் அல் குர்ஆனுக்கும், அந்த ரமலானுடைய மாதத்தில் பிடிக்கின்ற நோன்புக்கும் இடையில் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடிக்கிறோம் எதற்காக? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும், அல்லாஹுவை அஞ்சி நடக்கின்ற மனிதர்களாக மாற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துக்குத்தான் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினான். என்றால் அந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் எதற்காக அல் குர்ஆனை இறக்கினான்? சகோதரர்களே, அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ் ஹுதல் லில் முத்தகீன். அலிஃப் லாம் மீம், இந்த வேதம் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹுதல் லில் முத்தகீன், அது இறையச்சம் உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரமலானுடைய நோன்பு என்னையும் உங்களையும் இறையச்சம் உள்ளவர்களாக மாற்றும். ரமலானில் இறக்கப்பட்ட அல் குர்ஆன் இறையச்சம் உள்ள மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டும் என்றால், நோன்பு பிடித்து பிடித்து இறையச்சம் உள்ள மனிதர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டால், அல் குர்ஆன் என்பது எனக்கும் உங்களுக்கும் நேர் வழிகாட்டும் என்பதை
ரமலானுடைய நோன்புக்கும் அல் குர்ஆனுக்கும் இடையில் இருக்கிற நெருக்கத்தின் மூலம் நானும் நீங்களும் மறந்து விடாமல் புரிந்து கொள்ள வேண்டும். கேட்க வேண்டிய கேள்வி என்ன? ரமலானிலே நோன்பு பிடித்து இறையச்சத்தை உருவாக்கி கொள்ள வேண்டிய நானும் நீங்களும் ரமலானில் இறக்கப்பட்ட அல் குர்ஆனின் மூலம் நேர்வழி பெறுகிறோமா? அல் குர்ஆனோடு எங்களுக்கு தொடர்பு இருக்கிறதா? அல் குர்ஆனோடு நெருக்கமான உறவை பேணுகின்றோமா? அல் குர்ஆனை ஓத நேரம் இருக்கிறதா? அல் குர்ஆனின் தர்ஜுமாவை வாசிக்க நேரம் இருக்கிறதா? அல் குர்ஆனை சிறிது நேரம் சிந்தித்து அது தருகின்ற பாடங்களையும் படிப்பினைகளையும் வாழ்க்கையிலே கொண்டு வர நேரம் இருக்கிறதா என்பதை பற்றி நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க கடமை இருக்கிறோம். அன்பாண்டவர்களே, அல் குர்ஆனை ஓதவில்லை என்றால், அல் குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதை படிக்கவில்லை என்றால், அல் குர்ஆனை ஆழமாக சிந்தித்து வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் அவரால் மறுமை நாளையிலே வெற்றி பெற முடியுமா? அவரால் மறுமை நாளை உயர்ந்த அந்தஸ்துகளை அடைந்து கொள்ள முடியுமா? முடியாது என்கிற பகுதியையும் நானும் நீங்களும் பின்னால் வரக்கூடிய வசனங்களை வைத்து படித்துக் கொள்ள முடியும் சகோதரர்கள். எனவே ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிற நானும் நீங்களும் அந்த ரமலானுக்கும் அல் குர்ஆனுக்கும் இடையில் இருக்கின்ற ஆழமான உறவையும் ஆழமான நெருக்கத்தையும் விளங்கி இந்த ரமலானிலே அல் குர்ஆனுக்கு என்று நேர காலத்தை ஒதுக்கக்கூடிய மனிதர்களாக மாற வேண்டும் என்கிற பாடத்தையும் நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிற பொழுது என்ன சொன்னார்கள்? கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸி பில் கைர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல காரியங்களில் மிக ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். நல்லதை செய்வதில் மிக ஆசை காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். وَكَانَ أَجْوَدَ مَا يَكُونُ فِي رَمَضَانَ حِينَ يَلْقَاهُ جِبْرِيلُ. அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் நல்லவற்றில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரையில் 330 நாளும் ரமலான் அல்லாத 330 நாட்களிலும் நல்லதில் ஆர்வம் காட்டுவார்கள். குறிப்பாக ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். எப்பொழுது தெரியுமா? ஹீன யல்காஹு ஜிப்ரீல். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்ட நபி அவர்களை சந்திப்பார்கள். அந்த நேரம் மிகவும் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள். وَكَانَ جِبْرِيلُ عَلَيْهِ السَّلَامُ يَلْقَاهُ كُلَّ لَيْلَةٍ فِي رَمَضَانَ حَتَّى يَنْسَلِخ. ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஒவ்வொரு இரவையிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களை சந்திப்பார்கள். எதற்காக தெரியுமா? يَعْرِضُ عَلَيْهِ الْقُرْآنَ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒவ்வொரு இரவையிலும் அல் குர்ஆனை எடுத்து காட்டுவார்கள். فَإِذَا لَقِيَهُ جِبْرِيلُ. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களை சந்திக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவார்கள்? கான அஜ்வத பில் கைரி மினர் ரீஹில் முர்சலா. வேகமாக வீசுகின்ற காற்றை விடவும் அல்லாஹ்வுடைய தூதர் நல்ல காரியங்களில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் என்று சொன்னார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார்? அல் குர்ஆனை நபி அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கின்ற மலக்கு. அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு இரவையிலும் நபிகளாரை சந்திக்கிறார்கள் என்றால் அது ரமலானுடைய மாதத்திலே தான் நடக்கிறது. ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு இரவையிலும் வருகிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல் குர்ஆனை ஒவ்வொரு இரவையிலும் நபி அவர்களுக்கு எடுத்து காட்டுவார்கள் என்றால் அல் குர்ஆனுக்கும் ரமலானுடைய மாதத்துக்கும் அல் குர்ஆனை கொண்டு வந்து கொடுக்கின்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும்
எந்த அளவு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் நிதானமாக சிந்தித்தால், நபி அவர்களை நேசிக்கிற நானும் நீங்களும் இந்த அல் குர்ஆனோடு எப்படிப்பட்ட உறவை பேண வேண்டும் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டு இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிற நானும் நீங்களும் அந்த ரமலானுடைய மாதத்தில் இறங்கிய அல் குர்ஆனோடு ஆழமான நெருக்கமான உறவை பேணி நபிகளார் இந்த ரமலானை வரவேற்றது போன்று, இந்த ரமலானில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கும் பொழுது மகிழ்ச்சி அடைந்தது போன்று நானும் நீங்களும் அல் குர்ஆனின் உறவை பேணி சந்தோஷப்படுகின்ற, மகிழ்ச்சி அடைகின்ற நல்ல மனிதர்களாக மாற முயற்சி செய்ய வேண்டும். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அதற்கு துணை புரிய வேண்டும். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் அல் குர்ஆன் என்பது எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும்? இந்த உலகத்தில் நானும் நீங்களும் நல்ல மனிதர்களாக மாற வேண்டுமா? யாரிடத்தில்? மனிதர்களிடத்தில் அல்ல, படைத்தவன் ரப்பு அல்லாஹுவிடத்தில் நல்லவர்கள் என்று இடம் பிடிக்க வேண்டுமா? கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா. உங்களில் சிறந்தவர் தானும் அல் குர்ஆனை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பாண்டவர்களே, உலகத்திலே நீங்கள் எல்லோரும் என்னை பார்த்து நல்ல மனிதர் என்று சொல்லலாம், நான் உங்களை பார்த்து நல்ல மனிதர் என்று சொல்லலாம். படைத்தவன் ரப்பிடத்தில் நல்லவர்களா என்று முடிவெடுக்க வேண்டுமா? அல் குர்ஆனை ஓதுகிற மனிதர்களாக இருக்கிறோமா? அல் குர்ஆன் ஓதத் தெரியாது என்றால் ஓத படிக்கின்ற மனிதர்களாக இருக்கிறோமா? அந்த அல் குர்ஆன் என்ன பாடம் சொல்லித் தருகிறது என்று படிக்கின்ற மனிதர்களாக இருக்கிறோமா? அன்பாண்டவர்களே, அல் குர்ஆனை படிக்காமல், அல் குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதை விளங்காமல் அல்லாஹ்விடத்தில் நல்ல மனிதர்களாக மாற முடியாது என்பதை புரிந்து கொண்டு, என்னுடைய உங்களுடைய நோக்கம் என்ன? இந்த உலக வாழ்க்கையில் ஏன் முஸ்லிம்களாக வாழுகிறோம்? முஸ்லிம்களாக வாழ்வதனால் இந்த உலகத்தில் எத்தனை பெரிய நெருக்கடிகளை சந்திக்கிறோம். இந்த உலக முஸ்லிம்கள் ஏன் சோதிக்கப்படுகிறார்கள்? ஏன் நெருக்கடிக்கு உள்ளாகிறார்கள்? அல் குர்ஆனின் சொந்தக்காரர்கள் என்பதனால தானே சகோதரர்களே, அல் குர்ஆனின் சொந்தக்காரர்கள் என்பதனால தானே. அந்த அல் குர்ஆனை படித்து, அந்த அல் குர்ஆனை சிந்தித்து, அந்த அல் குர்ஆனுக்கு நேர காலத்தை கொடுத்து நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள் என்ற இடத்தை பிடிக்கவில்லை என்றால் எங்களை பற்றி நாங்கள் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. எனவே இந்த ரமலானை அடைந்த நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள் என்ற இடத்தை பிடிப்பதற்கு அல் குர்ஆனை ஓதுவோம் சகோதரர்களே. ஓத தெரியாதவர்களாக இருந்தால் அதற்கான ஒரு சிறிய முயற்சி சகோதரர்களே. இன்னைக்கு எல்லார கையிலையும் ஸ்மார்ட் போன்கள் இருக்கிறது. அதிலே அல் குர்ஆனுடைய பகுதியை திறப்போம். அல் குர்ஆனை அரபியிலே திறந்து வைத்துக் கொண்டு நல்ல ஒரு காரியுடைய கிராத்தை போட்டுக்கொண்டு இந்த ரமலானிலே அல் குர்ஆனை பார்த்தவர்களாக, அந்த ஓதலை கேட்டவர்களாக ஒரு அரை மணித்தியாலம் சுபஹுக்கு பின்னால் தூங்குவதற்கு முன்னால், இரவையிலே தூங்குவதற்கு முன்னால் ஒரு 15 நிமிடம் அல் குர்ஆனோடு உறவை பேணுவோமா சகோதரர்களே? அதற்கான முயற்சியை மேற்கொள்வோமே சகோதரர்களே. வேலை வெட்டிகளில் ஈடுபடுகிறோம், தொழில் துறவுகளில் ஈடுபடுகிறோம். உண்மையிலே வருத்தம் தான், உண்மையிலே உடம்புக்கு கஷ்டம்தான், உண்மையிலே உடம்புக்கு பாரம் தான். இதையெல்லாம் யாருக்காக செய்கிறோம்? எங்களுடைய நலவுக்காகத்தானே, எங்களுடைய மனைவி மக்களின் நலவுக்காகத்தானே, எங்களுடைய உலக நலவுக்காகத்தானே. படைத்தவன் ரப்புடைய நலவுக்காக, மார்க்கத்தின் நலவுக்காக, மறுமை நலவுக்காக இந்த உலக கஷ்டங்களுக்கு மத்தியில் அல் குர்ஆனோடு ஏன் சகோதரர்களே நானும் நீங்களும் கொஞ்சம் உறவை பேணக்கூடாது என்று சிந்தித்தால் அல் குர்ஆனை நெருங்குவது இலகுவாகிவிடும் சகோதரர்களே. உலகத்தில்
நானும் நீங்களும் அல் குர்ஆனை நெருங்கவில்லை என்றால், ஓதுவதாக இருந்தாலும், தர்ஜுமாவை வாசித்து படிப்பதாக இருந்தாலும், அல் குர்ஆனுடைய போதனைகளை கேட்பதாக இருந்தாலும், அல் குர்ஆனுடைய விளக்கங்களை சிந்தித்து வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதாக இருந்தாலும், அல் குர்ஆனோடு நெருக்கமான ஆழமான உறவை பேணவில்லை என்றால் மறுமை நாளையிலே என்ன நடக்க போகிறது? வக்காலர் ரசூல், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே இப்படி சொல்வார்களாம், யா ரப், என்னுடைய ரப்பே, இன்ன கௌமி, இதோ இருக்கிறது என்னுடைய சமூகம், இதோ இருக்கிறது என்னுடைய கூட்டம். யாரை விழிக்க போகிறார்கள்? நாங்கள் தானே நபிகளாருடைய கூட்டம், நாங்கள் தானே நபிகளாருடைய சமூகம். எங்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் விரல் நீட்டி, இறைவா, இதோ இருக்கிறார்கள் என்னுடைய சமூகத்தவர்கள். இத்தகதுல் குர்ஆன மஹ்ஜூரா, அவர்கள் குர்ஆனை புறக்கணித்து விட்டார்கள் ரப்பே, குர்ஆனை உதாசீனம் செய்து விட்டார்கள் ரப்பே, குர்ஆனை கணக்கெடுக்கவில்லை ரப்பே என்று அல்லாஹ்வுடைய தூதர் மறுமை நாளையிலே யாரை விரல் நீட்டி சொல்லுவார்களோ, குர்ஆனை புறக்கணித்தவர்களில் நானும் நீங்களும் ஆகிவிட்டால், குர்ஆனை கணக்கெடுக்காதவர்களில் நானும் நீங்களும் ஆகிவிட்டால் மறுமையிலே வெற்றி பெற முடியுமா? மறுமையிலே மகிழ்ச்சி அடைய முடியுமா? மறுமையிலே நபிகளாரின் கூட்டத்தவர்களில் இடம் பிடிக்க முடியுமா? அல் குர்ஆனை கொண்டு கண்ணியப்படுகின்ற, அல் குர்ஆனை கொண்டு மறுமையிலே பல சிறப்புகளை அடைகின்ற அந்த நல்லவர்கள் கூட்டத்தில் சேர முடியுமா என்ற அந்த கேள்வியை கேட்டு மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை நோக்கி, இறைவா, இவர்கள்தான் குர்ஆனை புறக்கணித்தவர்கள் என்று சொல்லுகின்ற அந்த மோசமான நிலை வருவதற்கு முன்னால் இந்த ரமலானை அடைந்திருக்கிற நானும் நீங்களும் முடியுமான அளவு அல் குர்ஆனுக்கு நேரத்தை கொடுப்போம். ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, வைபரு, கூகுள், இது போன்ற மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சாதனங்களை பயன்படுத்தி அல் குர்ஆனை நெருங்க முடியுமா? இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களோடு தொடர்பு வைப்போம் சகோதரர்களே. இந்த தொடர்புகளும் இந்த நெருக்கங்களும் அல் குர்ஆனை விட்டு தூரமாக்குமாக இருந்தால், அல் குர்ஆனை இறுக்கி பிடித்துக் கொண்டு இந்த தொடர்புகளை எல்லாம் தூர எறிந்து விட்டு மறுமை வெற்றியை நோக்கி பயணிப்பதற்கு இந்த ரமலானின் மூலம் அல் குர்ஆனின் நெருக்கத்தை பேணுகின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். شكرا ربي شكرا هديت قلبي